friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப சூப்பரான ஒரு lunch box ரெசிபி Verkadalai Sadam எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்க்கடலையை வறுக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் கடலை எடுத்துர்க்கேன். வேர்க்கடலை இத வந்து ஒரு panல மாத்திட்டு கடலை வந்து நல்லா வறுபடட்டும். இப்போ கடலை இந்த மாதிரி வறுபட்டதும் நம்ம வந்து மாத்தி வச்சிரலாம். அடுத்து இதே panல 5 ல இருந்து 6 காஞ்ச மிளகாய் அத வந்து 1-2 பிச்சி வச்சிருக்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிரலாம். ஸ்டவ் வந்து மிதமான சூடுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் வறுபட்டதும் 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு இல்ல வெள்ளை எள்ளு ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல துருவுன தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த தேங்காயோட அந்த ஈரப்பதம் போறது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து வச்சிரலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு ரெடியா இருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல கடலை, அதில இருந்து தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு இத வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட வேர்க்கடலை பொடி வந்து ரொம்ப ஈஸியா தயாராயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாதம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நான் வந்து தோலோட இருக்கிறது எடுத்துர்க்கேன். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து லைட்டா பொன்னிறம் ஆனதும் இதில் 1/4 கப் போல வேர்க்கடலை. நம்ம வந்து என்னதான் பவுடர் பண்ணாலும் இதில் சேர்க்கும்போது தான் இன்னும் அந்த சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை, ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள். நம்ம வந்து அது கூட சேர்த்து அரைக்கிறதுனாலும் ஓகே, இல்லனா வந்து நம்ம சாதம் பண்ணும்போது சேர்த்தாலும் பரவாயில்லை. இதை வந்து ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா சாதம், அப்புறமா நமக்கு எவ்வளோ பொடி வேணுமோ அதிலேருந்து சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக தயாராகிரும். நல்லா கலந்தாச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக தயாராகிரும். அவ்வளோதான். மீதி இருக்கிற பொடியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பின்னாடி பயன்படுத்திக்கலாம். டடா, நம்மளோட வேர்க்கடலை சாதம் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த பெரிய குழல் அப்பளம், அந்த அப்பளத்தில் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம்ல சின்ன வயசில். ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.